நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டன். கிறிஸ்துவில் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாத வார்த்தை எரேமியா எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்புவார்கள். இந்த காலவோளை கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அன்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிற அந்த காலங்களில் சபையை கர்த்தர் எச்சரித்தார். சபை பாழாக்கப்படுவதை குறித்தும் சபை சிதறடிக்கப்படுவதை குறித்தும் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எரேமியாவை கொண்டு தேவஜனத்தை எச்சரித்தார். இன்றும் நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் நாம் வாசித்து ஏதோ தைரியப்படுவதற்கு அல்ல, பல நேரங்களில் அந்த வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறது. நாம் போகிற பாதை நின்று சரியான பாதையில் நம்மை நடத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த பூமியில் உண்டு என்று சொன்னால், தெய்வம் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் உங்கள் மேல் வைத்த அன்பினால் அவர் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமமாகும். ஆதலால் தான் சொன்னார், வழி எது என்று சொல்லி நல்ல பாதையை கேட்டு விசாரித்து அதில் நடங்கள் என்று சொல்லி, அப்படி நடத்தப்பட்ட தேவ ஜனம் அவருடைய பிதாக்களை 36ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிப்போமானால், பிதாக்களை அவர் எப்படி நடத்தி வந்தார், அவர் எவ்வளவு நல்ல தெய்வமாய் அவர்களுக்கு இருந்தார் என்று சொல்லி நாம் அந்த சங்கீதத்திலே அறிந்து கொள்ள முடியும். எத்தனை ராஜாக்களை அவர்களுக்காக, தம்முடைய ஜனத்திற்காக தெய்வம் நிர்மூலமாக்கினார், அவர்கள் தேசத்தை தெய்வம் பாழாக்கினார் என்பதை குறித்து அங்கே சொல்லி கர்த்தரை துதிக்கிற அந்த சங்கீதத்தின் வாயிலாய் தேவ ஜனம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்டதான தேவ பிள்ளைகள் காலப்போக்கிலே இந்த உலகத்தாரை போல இன்று அநேகருடைய விசுவாசம், அதனால தான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, அந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்க திராணி இல்லாத ஆயிரமான விசுவாசிகள் இந்த பூமியில் சபையில் இருந்து கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் நம்மிலே சிலரை தமக்காக பிரித்தெடுத்து தேவ பிள்ளையாய் அன்று அத்தனை லட்சம் ஜனங்களின் நடுவே எரேமியா ஒருவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். காரணம் என்ன? அத்தனை பேரும் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் ஜனம் கையில் வேதம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், அங்கே பிரமாணம் இருந்தது, பலி இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. ஆனால் அவர்கள் தெய்வத்துக்கானவர்களாய் அவர்கள் தங்கள் வாழ்வை கட்டமைக்கவில்லை. தெய்வம் கொடுத்ததான பிரமாணத்தின்படி, கட்டளைகளின்படி அவருடைய வாழ்க்கை, அவருடைய தேசம் கட்டமைக்கப்பட்டு இருந்தாலும் காலப்போக்கிலே அந்த கட்டமைப்பிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு சுயாதீனமாக தங்கள் ஆசைகளின்படி, பவுல் சொல்வது போல தங்கள் இச்சைகளுக்கு ஏற்றபடி, தங்கள் வயிற்றுக்கேற்றபடி இந்த உலக காரியத்தின் மேல் மோகம் கொண்டு அவர்கள் தெய்வத்துக்கு விரோதமாய் தெய்வம் கட்டமைத்த நல்ல தேசத்திலே தெய்வம் கட்டமைத்த ஒழுங்கு பிரமாணங்களை மீறி அவர்கள் செயல்பட்ட போது தெய்வம் கோபம் கொண்டு அவர்களை நிர்மூலமாக்குகிறார். அவர்களை தேசத்தில் இராதபடி அவர் சிதறடிக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், சபையை பார்த்து, தேவ ஜனத்தை பார்த்து, திரும்புகிறதற்கு மனதுண்டானால் என்னிடத்தில் திரும்பி வர சொல் என்று சொல்லி கர்த்தர் மனம் திரும்புகிற ஜனத்திற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்படி அந்த அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வருகிற தெய்வ பிள்ளை யாரானாலும் அவர்கள் அழாதபடி
அவர்கள் சத்தத்தை அடக்கிக்கொள், ஏனெனில் உன் இரட்சகர், உன் மீட்பர், உன் தெய்வம் உன் பிதாக்களோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் கிரியைக்கு நீ மனந்திரும்பி கர்த்தரிடத்தில் வருவாயானால் உன் கிரியைக்கு நிச்சயமாய் பலனுண்டு என்று சொல்லுகிறார். கிரியைக்கு பலனுண்டு என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது நம் எல்லோருடைய நினைவுக்கும் வருவது நெகோமி பாட்டியும் ரூத்தும் ஆகும். உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி போவாஸ் அங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கவனியுங்கள், நெகோமியும் அவள் குடும்பமும் நல்ல யூதர்கள், நல்ல கிறிஸ்தவன். அங்கே சில கஷ்டம், சில போராட்டங்கள், பஞ்சகாலம் இருந்தது. இதை சகித்து கொள்ளாமல், கிறிஸ்துவின் நிமித்தம் இதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனிடத்தில் ஒப்புரவாகிய ஆண்டவரே, இது நின்று எங்களுக்கு வழியை தாரும், இந்த வேதனைகள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு பதிலாக தங்கள் இச்சைகளின்படி, தங்கள் சொந்த இஷ்டத்தின்படி, எண்ணத்தின்படி தேசம் விட்டு, தேவ சபையை விட்டு, தேவ ஜனத்தை விட்டு, ஊழியக்காரனை விட்டு அவர்கள் பிரிந்து போக மனதாகி தேசம் மாறி அந்நிய தேசத்தில் விக்கிரகத்தின் நடுவே போய் தங்கள் வாழ்வாதாரத்தை தேடினார்கள். இந்த பூமி அவர்களையும் வாழ வைத்தது, ஆனால் நிரந்தரமாய் அல்ல. இப்படிதான் பல நேரங்களில் ஊழியக்காரர் இப்படி ஆய்ச்சி சொன்னார். ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனான். அங்கே அவனை வரவேற்பதற்கும் ஒருவரும் இல்லை. அவனே உள்ளே போய் இந்த பரலோகத்தை சுற்றி பார்த்தான். ஒருவரும் அவனை விசாரிக்கவில்லை, ஒருவனும் அவனிடத்தில் பேசலை, ஒருவனும் அவனிடத்தில் அன்பு காமிக்கலை. இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன பரலோகம்? ஒரு மனிதனை பார்க்கும்போது நலம் விசாரிக்கணும், அவர்களை அணுக வேண்டும், சிரிக்க வேண்டும். இவர்கள் இங்கு மாறுபட்டு காணப்படுகிறார்களே, இது பரலோகமா, இது என்ன என்று சொல்லி அவனுக்குள் கேள்வியானது. திரும்பி அவன் இந்த பூமிக்கு வந்தானாம். வந்து அன்று திரும்ப தேவனிடத்தில் கேட்டான், நான் நரகத்தையும் பார்க்க விரும்புகிறேன். நரகத்தை பார்க்க அவனுக்கு அடுத்த நாள் அனுமதி கிடைத்தது. நரகத்துக்கு போகும்போது வாசல்ல நல்ல சிகப்பு கம்பளம் விரித்து என்ட்ரன்ஸில் 2 பேர் அவனுக்கு ஆள்வை போட்டு அவனுக்கு பூங்கொத்தை கொடுத்து அவனை உள்ளே வரவேற்றார்களாம். தங்கள் தலைவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். தலைவன் அவனை கட்டி அணைத்து வாழ்க என்று வாழ்த்தி அவனை விசாரித்து அவனை உள்ளே கொண்டு போக சொன்னார்கள். அவனை உள்ளே போனான். போய் எல்லாம் பார்த்தான். அந்த அன்பு, அந்த விசாரிப்பு அவனுக்கு ரொம்ப பிடித்தபடினால திரும்ப இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்தானா, நான் பரலோகத்துக்கு அல்ல, நான் நரகத்துக்கே போக விரும்புகிறேன். ஏனெனில் அங்கே இருக்கிறவர்கள் என்னை விசாரிக்கிறார்கள், என்னிடத்தில் அன்பு காட்டுகிறார்கள், எனக்கு பூங்கொத்தை கொடுத்தார்கள், எனக்கு சிகப்பு கம்பளம் விரித்து என்னை வரவேற்றார்கள் என்று சொல்லி அவன் நரகத்தை சூஸ் பண்ணான். கடைசியாய் அவன் மரித்து அவன் விருப்பத்தின்படி நரகத்துக்கு அவன் அனுப்பப்பட்ட போது அங்கே போய் வாசலில் நிற்கும்போது அவனை வரவேற்க அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே ரெட் கார்பெட் அங்கே இல்லை, பூங்கொத்து அங்கே இல்லை, சால்வை இல்லை, விசாரிப்பார் இல்லை. அங்கே வாசலண்டை போகும்போது அந்த தலைவன் அவனை பார்த்து சொன்னானா, நல்லது, இவனை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னானா. வேதம் அதை சொல்லுகிறது. அது அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் நிறைந்த இடம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, இது ஒரு உணர்தலுக்கானது. நாம் எப்படியாகிலும் தேவராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். சபை இப்படி எச்சரிக்கப்பட்டது எரேமியாவின் காலத்தில். இவ்வளவு எச்சரிப்பையும் கேட்டு இதே அதிகாரத்தில் கீழே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லுவார்கள், மாடு அடிக்கப்பட்டு உணராது இருப்பது போல நாங்கள் என்ன பண்ணோம், உணர்வில்லாதவர்களாக இருந்தோம். அதனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள தெய்வ ஜனம். நாம் அப்படி இருக்கலாகாது. உன் கிரிக்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் செய்கிற செயலுக்கான
பலன் கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எரேமியாவின் காலத்தில் இருந்த சபையைப் போல, ருத் அவளுடைய மாமி நெகோமி குடும்பத்தாரை போல ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தெய்வத்தை மறுதலித்தோ, தெய்வத்தை விட்டு, ஆராதனையை விட்டு, இந்த உலக காரியத்துக்காக, வாழ்வுக்காக, பணத்திற்காக நாம் அலைந்து திரிவோமானால் அவர்களுக்கு நேர்ந்தது நிச்சயம் நமக்கும் நேரும் என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த கதையினுடைய உதாரணம் அதுதான். நெகோமியினுடைய வாழ்க்கை தான் அது. போனார்கள். இந்த உலகம் அவர்களை வாழ வைத்தது, அவர்களை விசாரித்தது, அன்பு காட்டினது. நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ், சம்பாதித்தார்கள், நல்ல சாப்பிட்டாங்க. அங்கே பஞ்சம், இங்கே நல்ல ஆகாரம், நல்ல தண்ணீர், வாழ்வாதாரம் சுகமாய் இருந்தது. அதை நம்பி நிரந்தரம் என்று சொல்லி அங்கே பெண் கொண்டார்கள். சொற்ப காலம் அங்கே நெகோமியினுடைய புருஷன், 2 ஆண் பிள்ளைகள் மரித்து போய் இப்பொழுது 3 பெண்கள் கைவிடப்பட்டு நிற்கிறார்கள், விதவைகளாய் நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் நெகோமி உணர ஆரம்பித்தாள், இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று. நான் என் தேசத்தில் சபையோடு, தெய்வ ஜனத்தோடு, தெய்வ பிரசன்னத்தில் இந்த கஷ்டத்தின் மத்தியில் நான் இருந்திருப்பேன். ஆனால் நிச்சயம் என் கஷ்டத்தை மாற்றி கர்த்தர் எனக்கு ஒரு விசாலத்தை, ஒரு அற்புதத்தை எனக்கு செய்திருப்பார் என்று சொல்லி அவள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வது போல 3 ஆண்களையும் இழந்து கைவிடப்பட்டு விதவையாய் இப்பொழுது உணர்ந்து திரும்புகிறாள். இந்த கால வேளை நாமும் நம் குடும்பமும் கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் நான் தைரியமாய் சொல்லுவேன், தேவன் உங்களுக்கு நிச்சயம் இறங்குவார். உங்கள் மேல் மனதுருகிற தெய்வம் அவர், உங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஆதலால் பயப்பட வேண்டாம், சூழ்நிலைகளை பார்த்து கலக்கம் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கானதை அவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். உன் கிரியைக்கான பலன் வரும், நீங்கள் அழ வேண்டாம். உங்கள் பிரயாசத்துக்கான பலன் நிச்சயம் கர்த்தருடைய நாமத்தினால் அது உங்களை தேடி வரும். அதை யாரும் தடுக்க முடியாது, அதை யாரும் அபகரித்து கொள்ள முடியாது. அதை வேறு ஒருவன் அடைவதற்கு தெய்வம் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் அழாதபடிக்கு தைரியமாக கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் நம்பிக்கை உங்களை வீண் போக விடாது. உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் உங்கள் மேல் நன்மையை கர்த்தருடைய நாமத்தினாலே அது கொண்டு வரும். நெகோமி அப்படி திரும்பின போது கர்த்தர் அவளுடைய வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்தார். கசப்பான அவனுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறினது. ஆதலால் இந்த கால வேளை நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்கள் கிரியைக்கான பலனை கர்த்தர் இந்த கால வேளையில், இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்க, உங்கள் குடும்பத்தார் அனுபவிக்க, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த நன்மையை அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ அழாதபடி ஆண்டவரே உன் சத்தத்தை அடக்கிக்கொள், ஆண்டவரே நீ கண்ணீர் விடாதபடி ஆண்டவரே உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்ற அந்த வார்த்தைக்காய் சோத்துறோம். அந்த வார்த்தையின்படி இந்த கால வேளை அழுகிறமுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அழாதே என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே கூக்குரல் இட்டு வேதனையை குமுறலில் வாழ்கிறவர்களே, நீ உன் சத்தத்தை அடக்கிக்கொள், கர்த்தர் உன் கிரிக்கு பலன் கொடுக்க என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நெகோமிக்கு அந்த நல்ல பலனை கொடுத்த தெய்வமே, இந்த கால வேளை இப்படி கண்ணீரும் வேதனையின் மத்தியிலே வாழ்கிற பிள்ளைகள் யாரானாலும் இப்பொழுதே உமது பிரசன்னம் இறங்கி அவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை விடுவிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும், அவருடைய வாழ்வாதாரம் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய கஷ்டங்கள், அவருடைய போராட்டங்கள், வேதனைகள், வியாதியின் அகோரத்தில் நின்று விடுவிக்கப்பட்டு கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், என்னுடைய கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறினது என்று சொல்லி கர்த்தருக்குள் கழிகூற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கர்த்தர் கிருபை செய்யும்படியா மத ஊழியக்காரனாய் நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் சத்ருவின் கிரியைக்கும் எண்ணங்களுக்கு நாசம் மோசங்களுக்கும் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்வீராக. அது சற்றின் மறைவிலே மறைத்துக்கொள்ள
எல்லா கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிற வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.